சிவா அவர்களே, இளைஞரணி சண்முகம் அவர்களே, பாஞ்சாலன் அவர்களே, ஏனைய கழகத்துடைய முன்னோடிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை நண்பர் கே செல்லபாண்டியன் அவர்கள் அவர் பொறுப்பேற்று கண்ட நாள் முதல் தொடர்ந்து தளபதியுடைய பிறந்த நாள் விழாவாக இருந்தாலும் சரி, அல்லது உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாள் நிகழ்ச்சியாக இருந்தாலும், முப்பெரு விழா நிகழ்ச்சியாக இருந்தாலும், நம்முடைய தலைவர் கலைஞருடைய பிறந்த நாள் விழாவாக இருந்தாலும், இந்த மாவட்டத்தில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து 4 மாதத்திற்கு ஒரு முறையாவது இந்த மாவட்டத்திற்கு வருகிற வாய்ப்பினை எங்களுக்கெல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கிற செல்லபாண்டியனுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் எப்படித்தான் அந்த கூட்டங்களை கூட்டுகிறார் என்று தெரியவில்லை. அதிலும் தாய்மார்களை ஆயிரக்கணக்கிலே கூட்டி வைத்து அவர்களை எல்லாம் உட்கார வைத்து விட்டு ஆண்களை எல்லாம் நிற்க வைத்திருக்கிறோம் என்று சொன்னார். இதற்காகத்தான் இந்த திராவிட இயக்கமே துவக்கப்பட்டது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். தந்தை பெரியார் அவர்கள் எந்த ஒரு நாடு பெண்களை மதிக்கிறதோ அந்த நாடுதான் முன்னேற முடியும் என்று ஒரு 80 ஆண்டு காலத்துக்கு முன்னாலே சொன்னார். அதனுடைய வளர்ச்சி தான் இன்னைக்கு தமிழகம் வளர்ந்திருக்கிறது. தமிழகம் வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் பெண்கள் இங்கே படித்தவர்களாக இருக்கிறார்கள். 100க்கு 42% பேர் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே தான் வேலைக்கு போகிறார்கள். மற்ற மாநிலத்திலே எல்லாம் தவறாக கருதக்கூடாது. பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேசம் போன்ற பகுதிகளெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். ஆனால் பெண்களை குழந்தை பிறப்பதற்கு மட்டும்தான் பயன்படுத்தலாம். இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் கேட்டால், நாங்கள்லாம் குழந்தையா இருக்கும் போது எங்களை பார்த்து கேட்பார்கள், நீங்கள் எத்தனை பேர் என்று கேட்டால் அப்பொழுது நாங்கள் சொல்லுவோம் 1/2 டசன். காரணம் என் கூட பிறந்தவங்களே 7 பேர். எனக்கு ஏறத்தாழ 80 வயதாகுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கே தெரியாது. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டிலும் இப்படிதான் இருந்தது. எத்தனை பசங்கன்னு கேட்க சொன்னா 1 டசன், 3/4 டசன், 1/2 டசன், 1/4 டசன் இருந்தா ரொம்ப ரொம்ப கம்மி. டசன் ஆச்சுன்னு தெரியுமா? 12. 3/4 டசன் என்றால் 9, 1/2 டசன் என்றால் 6, 1/4 டசன் என்றால் 3. இப்படிதான் கணக்கு சொல்லுவாங்க இந்த காலத்தில். ஆனால் திராவிட இயக்கம் உருவாகி தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி பேரறிஞர் அண்ணாவுடைய தலைமையில் அமைக்கப்பட்டு ஏறத்தாழ இந்த 58 ஆண்டு காலத்தில் குடும்ப கட்டுப்பாட்டை அமல்படுத்தி மிக சிறப்பாக இந்த மாநிலத்திலே பெண்களை உயர்த்திய இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை பெண்கள் மறந்துவிடக்கூடாது. இங்கே பேசிய அத்தனை பேரும் சந்திரசேகர் உள்ளிட்ட அனைவரும் இந்த ஆட்சியிலே தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட நாள் முதல் ஒவ்வொரு திட்டத்தையும் தாய்மார்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. இதை பார்த்து மோடியாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எந்தெந்த வகையிலே எல்லாம் தொல்லை கொடுக்க வேண்டுமோ அத்தனை வகையிலும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே கூட மிக சிறப்பாக கலைஞர் உரிமை திட்டத்தை பற்றி குறிப்பிட்டு சொன்னார்கள். இந்த திட்டத்தை பார்த்து
தமிழ்நாட்டில இருந்து நிதியமைச்சரா ஒரு அம்மா போயிருக்காங்க, நிர்மலா சீதாராமன். அந்த நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்ட்ல இன்றைக்கு இருக்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டில இருந்து 2 மொழி படித்து விட்டு ஆங்கிலத்தில் சிறப்பாக பேசுகிற ஆற்றல் படைத்த காரணத்தினால் மோடி அவரை மந்திரி ஆக்கினார். அந்த அம்மா பார்லிமெண்ட்ல அசிங்கமா கேவலமா பேசுகிறார்கள். தமிழ் படிச்சா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் திமுக காரனால கட்டிட்டாங்க, எல்லாரும் தமிழ் இங்கிலீஷ் தான் படிக்கிறாங்க, தமிழ் படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு நிர்மலா சீதாராமன் நம்மளை பார்த்து சொல்றோம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற நாம் யாரிடத்திலும் பிச்சை எடுக்கவில்லை. நாம் கொடுக்கிற வரி பணத்தை எடுத்து போய் தான் உத்தரப்பிரதேசத்துக்காரனுக்கு மோடி பிச்சை போடுகிறாரே தவிர கொடுக்கிற இடத்துல நாம் இருக்கிறோம். இதை புரிந்து கொள்ளாமல் மோடி அரசு பிஜேபி மிக கேவலமாக நம்முடைய நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகிற போது இந்த 100 நாள் வேலை திட்டம் 4 மாசமா உங்களுக்கு பணம் வரல. தலைவர் கலைஞர் தளபதி அவர்கள் மிக தெளிவாக கேட்டார், 4 மாதமாக எங்களுக்கு சேர வேண்டிய பணம் கொளுத்துகின்ற வெயிலே வேர்வை சிந்தி பணியாற்றிய அந்த பெண்களுக்கு மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் தர வேண்டிய பணத்தை 4 மாதமா நிறுத்திட்டாங்க. அது எவ்வளவு இருக்கிற பெண்கள் புரிஞ்சுக்கணும். 4034 கோடி உங்களுக்கு வர வேண்டிய பணம், நீங்க உழைத்தருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம், இதை கொடுக்க வேண்டியது மத்திய சர்க்கார். நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்தில் நம்முடைய எம்பிக்கள் பேசினால் கிண்டலா சிரிச்சுட்டு சொல்றாங்களா, ஸ்டாலின் தான் 1000 ரூபாய் மாசம் கொடுக்கிறாரு, எதுக்காக போய் எங்க கிட்ட வந்து இப்ப கேட்கறீங்கன்னு திமிரா பேசுகிறார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் மிகவும் சிறப்பாக நிம்மதியாக வாழ்கிறார்கள். அதற்கு காரணம் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்காக அவர் ஆற்றிருக்க பணி கொஞ்சம் அல்ல. ஒரு பராசக்தி என்ற படத்தை எழுதினார். அந்த பராசக்தி படத்திலே ஒரு கல்யாணி என்ற வேடத்தை காட்டி உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்களும் கண்ணீர் செந்தி ஒரு பெண் என்பது எவ்வளவு முக்கியமானவள், அவள் வாழ்க்கையிலே வாழ விடாமல் கைவிடப்பட்டால் அவர் படுகிற துன்பங்கள் என்ன என்பதை அவர் பிடித்து அந்த படத்திலே சுட்டி காட்டிய பிறகுதான் தமிழ்நாட்டிலேயே ஒரு விழிப்புணர்ச்சி ஆண்களுக்கு வந்தது. அதே போல தாயில்லா பிள்ளை, பிள்ளையோ பிள்ளை, அதே போல மனோகரா, இந்த போன்ற படங்களிலே எல்லாம் கலைஞர் எழுதிய வசனங்கள் முழுக்க முழுக்க அவர் கவிதைக்கு நன்றாக தெரியும். எல்லா கேரக்டரையும் பெண்களை முன்னிறுத்தித்தான் தலைவர் எழுதினார். பூம்புகார் என்ற படத்தில் சிலப்பதிகாரத்தை விளக்குகிற வகையிலே நடிகை விஜயகுமாரி மூலமாக பெண்களுக்குரிய அந்த வீரத்தை சுட்டிக்காட்டிய தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் சினிமாவுடைய கதை வசனத்தை எழுதியதோடு நிற்கவில்லை. ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் ஒவ்வொன்றையும் அமல்படுத்தினார். முதலில் ஆட்சிக்கு வந்தவுடன் 1969 அண்ணா மறைவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவுடனே என்ன செய்தார் தெரியுமா? பராசக்தி படத்தில் வருதல்ல கல்யாணி, இந்த கல்யாணி என்ற பெண், அவருடைய கணவன் விபத்திலே அடிபட்டு செத்து விடுகிறான். ஒரே ஒரு குழந்தை. அந்த குழந்தை வைத்துக் கொண்டு அந்த பெண் எவ்வளவு துன்பங்களை அனுபவித்தால் கோயிலே கூட அவளை விட்டு வைக்கவில்லை.
இறுதியாக தற்கொலை செய்து கொள்ள போகிற அந்த காட்சியை படம் பிடித்து காட்டிய தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்த உடனே முதல் இந்தியாவிலேயே ஒரு சட்டத்தை போட்டார். அரசாங்கத்தில் பணியாற்றுகிற ஊழியர்கள் இறந்து விட்டால் அவருடைய மனைவிக்கு குடும்பத்திற்கு 10,000 ரூபாய் என்று 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே அறிவித்த தலைவர் தான் கலைஞர். அன்னைக்கு 10,000 10 லட்சம். இந்தியாவே பார்த்து பாராட்டியது. இனிமேல் தமிழ்நாட்டிலே இளம் விதவைகள் அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியருடைய மனைவி, ஏன்னா இதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் நினைக்கணும். இதற்கு சில பேர் வேற மாதிரி பேசுறாங்க. அரசு ஊழியர்களுக்கு முதலில் வேலை வாய்ப்பு, அதாவது 10,000 ரூபாய் நிதியை அறிவித்தது கலைஞர். அது மட்டுமல்ல, கணவன் மறைந்து விட்டால் கம்பேஷனட் உள்ள அப்பாயின்மெண்ட் அவர் மகனுக்கு அல்லது மனைவிக்கு வேலை கொடுக்கிற திட்டத்தையும் இந்தியாவிலேயே முதல் அறிமுகப்படுத்தியவர் கலைஞர் தான். இப்படி ஒன்றொன்றா செய்து வந்தார், பல காரியங்களை செய்தார். ஆனால் அதற்கெல்லாம் கைமாறு அவர் எதிர்பார்க்கவில்லை. அவர் ஆட்சி விட்டு இறங்கிய போது 1976 இதெல்லாம் பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். எமர்ஜென்சி வந்தது. தலைவர் கலைஞர் ஆட்சியிலிருந்து இறக்கப்பட்டார். பல்வேறு துன்பங்களை அறிவித்தோம். எமர்ஜென்சி நேரத்தில் கலைஞரோடு தமிழ்நாடு பூராவிலும் அவரோடு சுற்றி வருகிற ஒரு வாய்ப்பை நான் பெற்றிருந்தேன். அவர் கூட இருந்தவர்களெல்லாம் கைது பண்ணாங்க. இதே புதுக்கோட்டைக்கு அண்ணன் வீரையன் போன்றவர்கள் எல்லாம், ஆடுவிட்டு தியாகராயினி போன்றவர்கள் எல்லாம் சிறைச்சாலையில் இருக்கிற போது இதே புதுக்கோட்டையிலே கலைஞர் அவர்கள் அவரோடு வந்து நானும் புதுக்கோட்டையிலே அன்றைக்கு பேசியிருக்கிறேன். அந்த கூட்டங்கள் எல்லாம் அப்படி நடத்துகிற போது கூட வர்ற எல்லோரையும் கைது செய்வார்கள், துன்பப்படுத்தினார்கள். அந்த நேரத்தில் தான் அவருடைய பிறந்த நாள் ஜூன் மாதம் வருகிறது. முரசொலியிலே ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தை சென்சார் அதிகாரிகள் அடித்து விட்டார்கள். கோபமடைந்த கலைஞர் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறார். அறிவித்து விட்டு, கவிதை பித்தனுக்கு தெரியும், ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால் கூட முரசொலியிலே அந்த நிகழ்ச்சி எல்லாம் வந்தது. 4வது பக்கத்தில் ஜூன் மாதம் 1ஆம் தேதி தலைவர் கடிதம் எழுதுகிறார். அது சென்சார் அதிகாரிகள் அடித்து விடுகிறார்கள். 2ஆம் தேதி காலை ஜூன் மாதம் சென்னையிலே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார். அண்ணா சிலைக்கு பக்கத்திலே கருப்பு சிவப்பு கொடியை கைகளை பிடித்துக் கொண்டு அவரோடு நாங்கள் எல்லாம் பக்கத்தில் நின்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது காவல்துறை அதிகாரிகள் கலைஞரை கைது செய்கிறார்கள். அவரோடு இருந்த எங்களை எல்லாம் கைது செய்து திருவள்ளிக்கேணி காவல் நிலையத்திற்கு கொண்டு போய் உட்கார வைக்கிறார்கள். அந்த நேரத்தில் 7 ஆண்டு கால முதலமைச்சராக இருந்த கலைஞரை ஒரு போலீஸ் ஜீப்ல ஏற்றிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சேர்ல கூட உட்கார வைக்கிறார். ஒரு பெஞ்சில் உட்கார வச்சார். பக்கத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். இவர் கைது செய்யப்பட்டு விட்டார் என்றவுடன் காவல்துறை எல்லா உயர் அதிகாரிகளும் வருகிறார்கள். ஐஜி வருகிறார், டிஐஜி வருகிறார், கமிஷனராக இருந்த செந்தாமரை வருகிறார், டிசியாக இருந்த தேவாரம் வருகிறார். 7 ஆண்டு கால முதலமைச்சராக இருந்த கலைஞரை திரும்பி கூட பார்க்கவில்லை. அப்பொழுது கலைஞர் இடத்தில் சொன்னார், இவர்களுக்கெல்லாம் நான் தான் போஸ்டிங் போட்டேன். ஏன் பதவி கொடுத்தேன்னா, அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எல்லாரும் பிராமணர்கள் இருந்தாங்க. எல்லாம் பாப்பா உட்கார்ந்த இடத்துல நம்மால் இருக்கணுன்றதுக்காக நான் போட்டேன். ஆனால் என்னை பார்த்து விட்டு பார்க்காமல் போகிறார்கள் என்று மனம் வந்து இந்த இடத்துல சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் தான்
அன்புக்குரிய தாய்மார்களே, 25 வயது மதிக்கத்தக்க காக்கி சட்டை அணிந்து கொண்டிருந்த ஒரு பெண் கையிலே கப்பன் சாசனில் காப்பி எடுத்து கொண்டு வந்து கலைஞரிடத்திலே கொடுத்தது. தலைவர் அந்த பெண்ணை நிமிர்ந்து பார்த்தார். பார்த்து விட்டு சொன்னார், ஏமா உன் வேலைக்கு நாளைக்கு ஏதாவது ஆபத்து வரும்போது பெரிய அதிகாரி எல்லாம் போறான், நீ சாதாரண கான்ஸ்டபிள், நீ எனக்கு காப்பி வாங்கி கொடுத்தா நாளைக்கே உன்னை வேலையை விட்டு எடுத்துருவாங்கம்மா அப்படின்னு சொன்ன போது, அவருடைய தாய்மார்களே, அந்த பெண் என்ன சொல்லிச்சு தெரியுமா? இந்த காக்கி சட்டை, நீங்க கொடுத்த காக்கி சட்டை உங்களுக்கு காப்பி வாங்கி கொடுத்ததுனால அந்த பதவி போதுன்னா அதை பற்றி நான் கவலைப்படவில்லை என்று சொன்னதுதான் அந்த பெண். கலைஞர் சொன்னார், நான் எவனுக்கோ எதோ செய்ய, எவனோ மந்திரி ஆக்கின அவன்லாம் போயிட்டான், எவனோ எம்பி ஆக்கின அவன்லாம் போயிட்டான், எம்எல்ஏ ஆக்கின போயிட்டான், எவ்வளவோ அதிகாரிகள் நான் தான் போஸ்டிங் போட்டேன். இவெல்லாம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தது என்பதற்காக அவருடைய பேரையெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை. காரணம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஜாதியை சார்ந்தவர்கள், பேசினால் ஒரு சிக்கலாக இருக்கும், அதெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை. மனம் வந்து சொன்ன நேரத்தில் அந்த பொண்ணு என்ன சொல்லி தெரியுமா? நீங்க தாங்க இந்த வேலையை எனக்கு கொடுத்தீங்க. தமிழ்நாட்டிலேயே முதலில் 1974 22 உமன் கான்ஸ்டபிள், ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், ஒரு சப் இன்ஸ்பெக்டர். கலைஞர் வந்து அந்த போஸ்ட் கிரியேட் பண்ணி அதுல வேலை வாய்ப்பு அந்த பொண்ணுங்க வந்தது. அப்பதான் சொன்னாரு, இது யார் பெற்ற பொழியோ எனக்கு தெரியாதுயா, இது நான் பார்த்தது கூட கிடையாது, ஆனால் நான் போட்ட ஒரு உத்தரவால் பயன் பெற்றது என்பதை நன்றியோடு வந்து சொல்லிச்சு பாரு. இதுதாயா பெண் உள்ளம் என்று கலைஞர் இன்றைக்கு அந்த கஷ்டத்துல வேதனையில அப்ப சொன்னார், இதுதான் எனக்கு மருந்து, உடலுக்கு உள்ளத்துக்கு மருந்தாக இருக்கிறது என்று சொன்னார். ஏன் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால், கலைஞர் அன்றைக்கு அந்த பெண்ணுக்கு அந்த பதவி கொடுத்த போது மற்றவெல்லாம் ஓட்டுனா கூட பதவியே போனா கூட பரவாயில்ல, உங்களுக்காக நான் காப்பி வாங்கி கொடுக்கிறேன் சொன்ன பதில். அதோடு மட்டுமல்ல, இன்னொரு நிகழ்ச்சியும் உங்களுக்கெல்லாம் அவசியம் சொல்லணும். ஏன்னா கூட செலவாணியை கூட கொஞ்சம் ஆண்களுக்கு பெண்களுக்கே எல்லாம் செய்கிறார்களே என்று ஆதரப்பட்டுக் கொண்டார். அதற்கு காரணம், பெண்களுக்கு செஞ்சால் அவர்கள் நன்றி உணர்வோடு இருப்பார் என்பதற்கு அந்த பெண் கான்ஸ்டபிள் மட்டுமல்ல, உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் பல கூட்டங்களிலே கூட சொல்லியிருக்கிறேன். கலைஞர் மறைந்தார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் மறைந்த போது உலகமே கண்ணீர் வடித்தது. கவிதை பித்தன் போன்றவர்கள் எல்லாம் எழுதிய கவிதை படித்தால் இன்றைக்கும் கண்களிலே கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு கவிதை எழுதினார்கள். அப்படிப்பட்ட தலைவர் மறைந்த போது நம்முடைய ஒப்பற்ற தலைவர், இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற தளபதி, உங்களுக்கு எல்லாம் தெரியும், கலைஞர் அவர்கள் வாழ்நாளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற போது, நான் மறைந்து விட்டால் அண்ணாவுடைய காலடியில் தான் நான் புதைக்கப்பட வேண்டும் என்று வாழ்நாள் பூராவில் விரும்பினார். அண்ணா மறைந்தவுடன் ஒரு கவிதை எழுதினார். அந்த கவிதையிலே கலைஞர் சொல்வார், அண்ணா உன் இதயத்தை இறைவனாக கொடு, நான் வருகிற போது அதை பத்திரமாக கொண்டு வந்து உன் காலடியில் சேர்க்கிறேன் என்று உருக்கமாக அண்ணா மறைந்த போது அன்றைக்கு கவிதை பாடினார் கலைஞர். வெறும் கவிதை பாடியது மட்டுமல்ல, அவர் வாழ்நாளிலே அதை குறிக்கோளாக வைத்திருந்தார். அப்படி அவர் மறைகிற போது அண்ணாவுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று முதலில் என்னிடத்தில் தான் சொன்னார். 1976 எமர்ஜென்சி நேரத்தில் எல்லோரும் சிறையில் இருந்த நேரத்தில் நான் மட்டும்தான் அவரோடு காரில் பயணம் செய்து கொண்டிருந்தேன். ஒவ்வொரு நாளும் அண்ணா சதுக்கம் பக்கம் போகிற போது கையெடுத்து அந்த சதுக்கத்தை கும்பிட்டு விட்டு போவார். திடீர்னு ஒரு நாள் வியாழக்கிழமை, சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை 2 நாள் ஜெயிலுக்கு போவோம். தளபதி மு க ஸ்டாலினை பார்ப்பதற்கும்
முரசொலி மாறனை பார்க்கிறோம். திடீர்னு ஒரு நாள் திரும்பி பார்த்து இடத்துல கேட்டா, ஏன் தெரியுமா அண்ணாவை இங்க அடக்க போனோம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. என் பக்கத்துல உட்கார்ந்து நம்முடைய ஒருத்த நாடு எல் கணேசன் இன்றைக்கு இருக்கிறார். அவரை கேட்டார், அவருக்கும் தெரியாது என்றார். அப்பொழுதுதான் வரலாறு சொன்னார், சென்னையிலே அண்ணா உள்ளிட்ட யாருக்கும் சொந்த வீடு கிடையாது. திமுகவுக்கு பெரிய கட்டணம், இன்னைக்கு இருக்கிற அறிவாலயம் போல் கட்டணம்லாம் கிடையாது. ஆகவே அண்ணா என்ன பண்ணுவாராம், இரவு நேரத்தில் முக்கியமான முடிவுகள் எடுப்பதுன்னா கடற்கரைக்கு எல்லா தலைவரும் வர சொல்வாராம். அண்ணாவை, நாவலரை, மதியழகனை, என் நடராஜன், ஏபி ஆஸ்தட்டி, சிபி சிற்றரசு, அன்றைக்கு இருந்த மூத்த தலைவர்கள், சத்தியவாணி மூத்த தவிர. காரணம் 10 மணிக்கு மேல் ஒரு பெண்ணாக வெளியிலே வர முடியாது என்பதால் ஆண்களை பூரா வந்து கடற்கரைக்கு வர சொல்லி அந்த இடத்துல அண்ணா பேசுவாராம். அப்படி பல முடிவுகளை சென்னை கடற்கரையில் உட்கார்ந்து அண்ணா எடுத்திருக்கிறார். அப்ப சொல்லிவிட்டு சொன்னார், அண்ணா மறைந்தவுடன் எந்த இடத்திலே அண்ணா பெரிய முடிவுகளை எல்லாம் எடுத்தாரோ அதே இடத்தில் அவர் அடக்கம் செய்ய வேண்டும் என்று நான் தாயா முடிவெடுத்து இந்த இடத்துல அண்ணாவுக்கு கடற்கரையிலே அடக்கம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து செஞ்சோம் என்று சொன்னார். சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தல. அடுத்து என்னை பார்த்து சொன்னார், நான் செத்தாலும் இன்னைக்கு தான் என்னை அடக்கம் பண்ணணும். அப்பதான் நான் கலைஞரை பார்த்து கேட்டேன். அப்ப அவர் சொல்லுகிற போது அவர் வயசு 52. ஏன்னா இப்படிலாம் பேசுறீங்க, உங்களுக்கு என்ன வயதாகி விட்டதா என்று சொன்ன போது சிரிச்சுக்கிட்டே கலைஞர் சொன்னாரு, நெருப்பு நான் நாக்கு சுற்றுவையா சொல்லி வைக்கிறேன், நாளைக்கு செத்தால் நீங்க யாராவது மாதிரி செய்ய மாட்டீங்களா என்று கேட்டார். எந்த வேதத்தில் அவர் சொன்னாரோ அவர் மறைந்தவுடன் அவருக்காக இடம் கேட்பதற்காக இன்றைக்கு இருக்கிறார் எடப்பாடி, இவன் வீட்டை தேடி நம்முடைய தளபதி கலைஞர் மறைந்தவுடன் குடும்பத்தோடு சென்று காவேரி மருத்துவமனையிலே நாங்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்கிறோம். கலைஞர் மறைந்து விட்டார். எடப்பாடி வீட்டுக்கு தளபதி மு.க. ஸ்டாலினும் குடும்பத்தாரும் போகிறார்கள். ஏன் போகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார், கட்சி சார்பாக கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க, குடும்பத்தின் சார்பாக கலைஞருடைய பிள்ளை என்கிற முறையில் நாட்டின் முதலமைச்சர் நாற்காலியிலே உட்கார்ந்து இருக்கிற எடப்பாடி இடத்தில் ஒரு 6 அடி இடம் கலைஞருக்காக கேட்க போகிறோம் என்று சொல்லிவிட்டு போனார்கள். இது கூட எல்லாரும் பேசினாங்க. அன்றைக்கு இந்த எடப்பாடி யார்? இந்த எடப்பாடி எப்படி அவனுக்கு வாழ்வு வந்தது? சசிகலாவுடைய காலை நக்கி காலை பிடித்து பதவிப்படுத்தி அல்பைக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடைபிடிப்பதை போல முதலமைச்சராக உட்கார்ந்திருந்த எடப்பாடி போய் கேட்டா, தளபதி கேட்ட போது 6 அடி இடம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னார். யாருக்கு? 80 ஆண்டு காலம் இந்த நாட்டுக்கு உழைத்து 5 முறை முதலமைச்சராக பதவி வகித்து காமராஜர், ராஜாஜி எல்லா தலைவர்களுக்கும், ஏன் எம்ஜிஆருக்கு சமாதியை பரிபாலனை செய்தவரே நம்முடைய தலைவர் கலைஞர் தான். எல்லாம் அதிமுக மறந்துடக்கூடாது. எம்ஜிஆர் சத்த போது 2 பேருமே விட்டானுங்க, ஜேன்னு அடிச்சுட்டானுங்க. எம்ஜிஆர் இப்ப அடக்கம் பண்ணாங்களே ஒழிய அந்த பக்கமே திரும்பி பார்க்கல யாரும். 89 கலைஞர் ஆட்சிக்கு வந்தவுடனே தான் தன்னுடைய 40 ஆண்டு கால நண்பர் எம்ஜிஆர் என்பதற்காக இன்றைக்கு சட்டமன்றத்தில் குவிப்பு இருக்கிறது, கவிதை பித்தன் போன்றவர்கள் சட்டசபையில் இருந்தாங்க. ஆட்சியில் உட்கார்ந்தவுடன் அனாதையாக கிடந்த அந்த இடத்தை 45 லட்சம் ரூபாய் செலவு செய்து எம்ஜிஆருக்கே சமாதி கட்டிய தலைவன் தான் கலைஞர். அவருக்கு இடம் வேண்டாம். காமராஜருக்கு மண்டபம் கட்டினார். அப்ப அவர் மறைந்த போது நாடே அழுது, கொட்டுகிற மழை 75. பல பேருக்கு இதெல்லாம் தெரியாது. அன்றைக்கு தலையிலே முண்டாசு கட்டி கொண்டு காமராஜருக்கு அடக்கம் செய்து விட்டு அன்றைக்கு காங்கிரஸ்காரன் என்ன சொன்னா தெரியுமா? காமராஜருக்கு கொல்லி வைக்க மகன் இல்லை என்ற குறையை கருணாநிதி தீர்த்து வைத்தார் என்று பாராட்டினார். அந்த கலைஞர் அந்த காமராஜருக்கு மணிமண்டபத்தை கட்டினார்.
ராஜாஜிக்கு மணிமண்டபம் கட்டினார், எம்ஜிஆருக்கு நினைவு மண்டபத்தை கட்டினார். இப்போ இருக்கிற ஜெயலலிதாவுடைய சிலைக்கு நாம தான் போராடிச்சிருக்கோம், மறந்து விடக்கூடாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தலைவனுக்கு 6 அடி இடம் கொடுக்க முடியாது என்று மறுத்தவன் தான் இந்த எடப்பாடி. அதனால்தான் நீ 4 முள்ள ரோடு நிற்கிறான், 4 பிரிஞ்சு நிற்கிறான். அன்றைக்கு இந்த கட்சியினுடைய தொண்டன் இங்க சொன்னாரே கவிதை புத்தன், இன்னொருடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த மேடையில் இருக்கிறார் என்று அவர்கள் எல்லாம் இன்றைக்கு கதறி அழுது ஒரு பிடி மண் எடுத்து சாபமிட்டான். அதுதான் அதிமுக விளங்கவில்லை, 4 பூராக இன்றைக்கு பிரிந்திருக்கிறது. அமித்ஷா காலில் விடலாம், சசிகலா காலில் விடலாம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? எங்களுக்கு நீ செய்த துரோகம், கலைஞருக்கு இடம் கொடுக்க முடியாது என்று பதைக்க சொன்னார்கள். தலைவர் அவர்கள் உடனடியாக நீ எல்லோரும் என்னை பற்றி நான் வழக்கு போட்டேன், ஜெயிலுக்கு அனுப்பினேன்னா சொன்னாங்க. என் வாழ்நாளில் நான் எத்தனை வழக்கில் வெற்றி பெற்றேனோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை. நான் சாகிற வரை நான் எந்த பதவியில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. என் தானை தலைவன் கலைஞர் அவர்கள் எந்த நேரத்தில் அவருக்கு கடற்கரையிலே அண்ணாவுக்கு பக்கத்தில் இடம் வேண்டும் என்று கேட்டாரோ அந்த இடம் கிடைப்பதற்கு நானே நீதிமன்றத்துக்கு சென்று வழக்கு போட்டு இரவெல்லாம் கண் விழித்து அந்த வழக்கை நடத்தினோம். ஏன் இதை குறிப்பிட்டு சொல்றேன்னா, அன்றைக்கு கலைஞருக்கு நாங்கள் வாதாடினது ஒரு பக்கம் இருக்கலாம், அதெல்லாம் தெரியாது. சில பத்திரிகைகளை வரல. 11 மணிக்கு நீதிபதி சொல்கிறார், நான் வழக்கை விசாரிக்கிறேன், ஆனால் கோர்ட்டுக்கு போய் நீங்கள் வழக்கறிஞர்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு வழக்கை விசாரிப்பதுன்னா நம்பர் பண்ணோம், ஹைகோர்ட்ல போய் நம்பர் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னார். ஓடி போய் பார்த்தால் அன்றைக்கு அண்ணன் கலைஞர் மறைந்த நேரத்தில் சென்னையே மயான அமைதியா இருக்கு, யாரும் எங்கே நடமாட்ட முடியவில்லை. அங்க போய் விசாரித்த போது அந்த நம்பரிங் கிளார்க்கு ஒரு பெண், அந்த அம்மையார் மண்ணடியில் இருக்கிறார். அந்த அம்மையார் வீட்டு கண்டுபிடிச்சு போய் கதவை தப்பின. எத்தனை மணி? இரவு 11:30 மணி. மயான அமைதி, ஒரு ஆள் நடமாட்டம் இல்லை. அந்த அம்மையாருடைய வீட்டு கதவை தட்டியவுடன் எங்களை பார்த்து ஏன் இந்த நேரத்தில் வந்தீர்கள் என்று கேட்டபோது அவர் காலை பிடிக்காத குறையாக நான் சொன்னோம், நீ மனது வைத்தால் தான் அம்மா எங்கள் தலைவருக்கு இடம் கிடைக்கும், இந்த வழக்கை நடத்துவதற்கு நம்பர் பண்ணி கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது இப்போது நினைத்தா கூட என் உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது. அந்த பெண்மணி நைட் ட்ரெஸ்ல இருந்தது. உடனே ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு புருஷன்கிட்ட கூட சொல்லல, வீட்டில் இருக்கிற குழந்தை குட்டிகளோடு சொல்ல, நேரடியாக நீதிமன்றத்துக்கு வந்து இரவு 12 மணிக்கு தன் கையில் இருந்த ஸ்டாம்ப், நான் காசு கூட வாங்கவில்லை, ஏறத்தாழ 500 ரூபாய் ஸ்டாம்ப் போட்டணும், அது கூட அதுவே அந்த அம்மா ஒட்டி கொடுத்து விட்டு நம்பர் பண்ணி கொடுத்தார்கள். நாங்கள் எல்லாம் அம்மா உங்களுக்கு கோடான கோடி நன்றி என்று சொன்ன போது அந்த பெண் என்ன சொல்லிச்சு தெரியுமா, தயவு செய்து என்னை நன்றி சொல்லி என்னை இழிவுபடுத்தி விடாதீர்கள், இந்த இடத்திலே நான் உட்கார்ந்து இருக்கிறேன் என்றால் கலைஞரால் அவர் போட்ட அந்த உத்தரவால் உட்கார்ந்து இருக்கிறேன் என்று சொல்லி அந்த நம்பர் பண்ணி கொடுத்தது. இரவெல்லாம் வழக்கு நடத்தினோம். எந்த இடத்துல எடப்பாடி முடியாது என்று சொன்னானோ அதே இடத்திலே கலைஞரை அடக்கம் செய்து இன்னைக்கு மிகப்பெரிய மண்டபத்தை கட்டிருக்கிறோம். இதற்கும் காரணம் ஒரு இப்ப புரிகிறதா ஏன் தளபதி மு.க. ஸ்டாலின் பெண்களுக்கே செய்யறாரு. அன்னைக்கு எப்போ கலைஞர் செஞ்சார், அப்ப அந்த மாதிரி சாதாரண கிளார்க்கா இருந்ததோ வேலைக்கு வச்சாராம். அது ப்ரமோஷன் ஆகி டெப்டி ஸ்டாரா வந்து நம்பர் போடுற அளவுக்கு உயர்ந்து விட்டது. எப்போ செய்த உதவி மற்றவனா தான் நம்மால் மறந்துடுவோம். 6 மணிக்கு மேல எழுப்பின கூட வர மாட்டோம். அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பவில்லை. அது எல்லாருக்கும் உண்டது ஒண்ணு கிடையாது, அவங்க தான். ஆனால் அந்த பெண்கள் எந்த அளவுக்கு தலைவர் மீது பாசம் வைத்திருந்தால் அதை செஞ்சுட்டு நான் இதை சொன்ன போது எல்லோரும் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர் கதறி அழுது விட்டார். அப்போதான் தளபதி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். தளபதி இதெல்லாம் சொன்ன போது
அதை மனதிலே உருவாக்கி கொண்டுதான் முதலமைச்சர் பதவியில் உட்கார்ந்தவுடன் முதல் கையெழுத்து போட்டதே எந்த பெண் தன்னுடைய தந்தைக்கு இடத்தை வாங்கி கொடுத்ததோ அந்த பெண் சமுதாயத்துக்கே செய்ய என்பதற்காக அனைவரும் பஸ்ஸில் இலவசமாக செல்லுங்கள். மாதந்தோறும் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டம் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் உங்களுக்கு செலவு செய்து வழங்குகிறார் என்று சொன்னால் இன்னும் நான் பெருமையாக சொல்கிறேன். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 நாம் வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் கழக தோழர்களே, நம்முடைய உழைப்பு மட்டுமல்ல, நீங்கள் கொடுத்த அந்த 1000 ரூபாய் எங்க ஊர்ல எல்லாம் நான் எம்ஜிஆர் காலத்திலிருந்து எம்ஜிஆருக்கே ஏஜென்டா இருந்தோம். எம்ஜிஆர் இருக்கிறவரெல்லாம் ஓட்டு எண்ண போனா சந்தோஷமா போவோம். பெண்கள் பூத்தை உடைச்சா அப்படியே உதவி சொல்லி இருக்கும். எப்ப போனாரோ அதோட கூட்டம் கூடுச்சு. ஆண்கள் பூத்துல லீடிங் நிறைய வரும். நானே 4 தேர்தல் 25,000 ஓட்டுல ஜெயிப்பேன். ஆனா பெண்கள் பூத்து வரும்போது 10 ஓட்டு 20 ஓட்டு கம்மியா தான். இப்படி ஒரு நிலை 1977 இருந்து 2019 வரை இருந்தது. 2024 தேர்தலில் டிஆர் பாலுவுக்கு நான் ஏஜென்டா போனேன். நீண்ட இடைவெளிக்கு முன்னா கவுண்டிங் ஏஜென்டா டிஆர் பாலுக்கு போனேன். பெண்கள் பூத்த உடைச்சா 185 இருந்து 90% ஓட்டு உதயசூரனுக்கு பார்த்தேன். இதுல இருந்து என்ன தெரிகிறது சொன்னால், தமிழ்நாட்டு பெண்கள் இன்றைக்கு வளர்ச்சி அடைவதற்கும் வாழ்வதற்கும் நமக்கு ஒரு தலைவன் கிடைத்து விட்டான், அதுதான் மு.க. ஸ்டாலின் என்று பெண்கள் முடிவெடுத்து விட்டாங்க. பெண் பிள்ளைங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தளபதி டூருக்கு வராரு, அப்பா அப்பான்னு கூப்பிடுது. இது ஒரு ஏடிஎம்கே வேறம் பார்த்து சொல்றான், ஒரு குடியார மந்திரியா இருந்தார். அப்பா அப்பா என்றால் அர்த்தம் தெரியுமா? நீங்க உங்க அம்மாவை அம்மா அம்மா நீங்க அதுக்கு நடத்தலாம். அவ்வளவு பேர் அந்த அம்மாவை பற்றி போட்டுச்சு. திருப்பி கேட்க மாட்டோமா? இப்ப கூட இங்க இருக்கிற 10 பேர் எங்க அப்பா தான் கூடுவாங்க, மதியாளர்கள் மொத்த பேரும். காரணம் என்னன்னா அவங்க அப்பாங்களோட எல்லாம் நான் கட்சியில் இருந்தேன். சூர்யா கட்சி கொண்டாங்க எங்க அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னா அவங்க அப்பாவும் நானும் ஒன்னா இருந்தாங்க. கவிதை புத்தன் சுட்டி காட்டினாரு. இங்க ராமகிருஷ்ணன் யாரு? அவருடைய அப்பா கொடுத்த காலத்திலிருந்து நாங்கெல்லாம் கட்சி இருக்கலாம். எங்க பிள்ளைங்கள் எல்லாம் இப்ப பொதுக்கு வந்த பிறகு தன்னுடைய தந்தைகள் 10 பேர் இப்ப இல்லை. இல்லாதவங்க தான் அந்த பாசத்தோடு எங்களை எல்லாம் அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னா அதுக்கு உள்நோக்க கற்பிக்கலாமா? அதுபோலதான் இன்றைக்கு. அதோட மட்டுமல்ல, இந்த பட்ஜெட்ல ஒரு திட்டத்தை அறிவிச்சாருப்பாங்க. உள்ளபடியே உலகத்திலேயே யாருக்கும் தோன்றாத ஒரு எண்ணம் நம்முடைய தலைவருக்கு ஏற்பட்டது. இந்த பட்ஜெட்ல தாய் தந்தை 2 பேரும் இல்லாத குழந்தைக்கு 2000 ரூபாய் அறிவிச்சிருக்கார். இங்க உட்கார்ந்து தாய்மார்களுக்கு எல்லாம் தெரியும். அப்பா இல்லைன்னா கூட அம்மா இருந்ததுன்னா பிச்சை எடுத்தாவது அந்த குழந்தை படிக்கணும், வளர்த்தணும். தனக்கு சோறு இல்லைன்னா கூட தான் பெற்ற குழந்தைக்கு சோறு போட வேண்டும் என்று ஒரு தாய் இருந்தார். வீட்டில 10 பாத்திரம் ஜெயித்தாவது அந்த குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாட்டு போட்டு படிக்க வைக்கணும். ஆனால் தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் தமிழ்நாட்டிலே பல குழந்தைகள் அநாத விடுதியிலே படித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை வயசு? 5 வயசு, 6 வயசு, 7 வயசு, 8 வயசு குழந்தைகள் எல்லாம் படித்துக் கொண்டிருக்கிற அந்த செய்தியை கேள்விப்பட்டு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு பூரா அப்படி எத்தனை குழந்தைகள் கணக்கெடுக்க சொன்னார். எனக்கு கூட ஆச்சரியமா இருந்தது. 50,000 குழந்தைகள் தாய் தகப்பன் தான் இருக்கு. அதுல கொரோனா நேரத்தில் அப்பா அம்மா 2 பேர் செத்து போய் எந்த உறவினரும் இல்லாமல் அவர்களுக்கு வாழ்வே இல்லாமல் அநாத விடுதல் இருக்கிறது. அதையெல்லாம் கணக்கெடுத்து இந்த பட்ஜெட்ல தளபதி அறிவித்திருக்கிறார். இனி எந்த குழந்தையும் அநாத அல்ல. மாதந்தோறும் 2000 ரூபாய் 18 வயது வரை அந்த குழந்தைகளுக்கு வழங்கப்படும் சொன்னார். அந்த குழந்தை பெருசாச்சுன்னா யாரும் அப்பான்னு கூப்பிடும்.
தளபதி மு.க. ஸ்டாலின் தான் கூப்பிடும். காரணம் அப்பாவையும் பார்க்கல, அம்மாவையும் பார்க்கல. மு.க. ஸ்டாலின் கொடுத்த 2000 ரூபாய் தானே படிச்சு நான் வந்தேன் என்று சொல்கிற போது அதுதான் இந்த கட்சியை வாழ்த்தோம். இதை புரிந்து கொள்ளாமல் இவரை தாக்கி பேசுகிறார்கள். எவனோ சவால் வர்றான், நேரம் இல்லை. இந்த கவிதைப்பு அழகாக சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டு காலம். எவரெவனோ இந்த கட்சி அழிக்க வேண்டும் என்று புறப்பட்டவனெல்லாம் இடம் தெரியாமல் போய்விட்டார்கள். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி திமுகவை மூட்டு பூசி நசுக்குவது போல் நசுக்குவார். கடைசியில் ராஜாஜி நம்ம மேடைக்கு தான் வந்து உதயசூரியன் ஓட்டு கேட்டார். பெருந்தலைவர் காமராஜ் நம்மை மிக கடுமையாக விமர்சித்தவர். ஆனால் காமராஜர் மறைவதற்கு முன்பாக கலைஞருடைய கையை பிடித்துக் கொண்டு, நீ ஆட்சியில் இருக்கிற காரணத்தினால்தான் நான் வெளியில் இருக்கிறேன், தலைவர் போய் காமராஜை சந்தித்து நான் ராஜினாமா செய்கிறேன், உங்களை கைது செய்யும்படி கேட்கிறார்கள் என்று சொன்னபோது காமராஜர் கலைஞரை கட்டி பிடித்துக் கொண்டு நாங்கெல்லாம் பக்கத்தில் பார்த்தேன். அப்ப காமராஜ் சொன்னார், கருணாநிதி நீ இருக்கிறதுனால தான் நான் வெளியில் இருக்கேன், நீ ராஜினாமா பண்ணா நான் அப்போ உள்ள போடுவேன் சொன்னவுடன் அதே இயக்கத்தில் தான் அக்டோபர் 4 மறைந்தார். அந்த காமராஜரும் உயிரோடு இருந்த திமுக உறுப்பினரே ஆயிருக்கார். ஏன் வெளிப்படையாக சொல்கிறேன், எம்ஜிஆரை அவர் மரணப்படுக்கையில் இருந்த போது கலைஞரை சந்திக்க அனுமதித்திருந்தால் அதிமுகவை கலைஞர் எம்ஜிஆர் கலைஞரிடத்தில் தான் ஒப்படைத்திருப்பார். கடைசியிலே ஒரு போன ஆண்டுக்கு முன்னாலே மறைந்த ஆரம் வீரப்பன் அதிமுக தோற்கிய மாவட்டத்தை சார்ந்தவர், எம்ஜிஆருக்கு மூளையாக இருந்தவர், பிரெயின் ஆஃப் ஏடிஎம்கே என்று சொன்னால் ஆரம் வீரப்பன் தான். அந்த ஆரம் வீரப்பனே கடைசி காலத்தில் திமுகவை வந்து நம்ம நாட்டில் இருக்கிறார். எல்லோரும் மற்றவனா சொல்ல விரும்புகிறார். அறிவாலயத்துக்கு வருவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன் சவால் விட்டாங்க. விட்டவங்க பூரா அங்கே வந்துட்டாங்க. ஆக திமுக என்பது ஒரு மாதிரியான கட்சி. இதுக்கு துரோகம் செஞ்சா விளைவுகள் மோசமாக. இந்த கட்சியை எவனால் எடுத்து பேசினா அவன் இடம் பிடிச்சிட்டான், கல்லறைகள் நடக்கும். அவ்வளவுதான். இதற்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 75 வருடமா எவனவனோ இந்த கட்சியை மோதி சின்னாபின்னமாகி கட்சியை கலைத்து விட்டு ஓடிவிட்டான். நேற்று உழைத்த ஒரு காலான் 17 மாதம் கூட ஆகிற திமுகவை கிண்டி பார்க்க என்று சொன்னால் நான் இந்த கூட்டத்திலே சொல்கிறேன், திமுக காரன் தூங்கினால் கும்பகர்ணன், எந்திரித்து நின்றால் இந்திரஜித் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாங்கள் ஓடியை பார்த்து அமைக்க வாசிக்கலாம். யார் யாரையோ பார்த்து சந்தித்து வளர்ந்த கட்சி எங்களுக்கு சவால் விடுகிற யோகிதை இல்லாதவர்கள் எல்லாம் பேசுகிறான். நான் கழகத்தோடெல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்னும் இருப்பது 12 மாதம் தான். மக்கள் நன்றாக இருக்கிறார்கள், கூட்டணி நன்றாக இருக்கிறது. எவன் எதை செய்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. நாம் ஒற்றுமையாக இருந்து பொதுமக்களை சந்தித்து ஒரு வருட காலம் நாம் ஆற்றுகிற பணிதான் ஒரு தலைமுறையை காப்பாற்றப் போகிறோம் என்ற உணர்வோடு அனைவரும் பணியாற்றுவோம் என்ற உறுதிமொழியை தளபதி பிறந்தநாளை ஏற்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.